மலரு 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 ஏய் மலரு புள்ள மலரு புள்ள மலரு சும்மாவே வேலை பார்க்க மாட்டான். இதுல ட்ரீம் வேறையா? வெற்றி சம்சாரம் தான் சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சுல, போய் எடுத்து வச்சு சாப்பிடியா? சரிண்ணே. சரி, நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். கடையை பாத்துக்கையா? சரிண்ணே. இந்த பைக் வேலை முடிஞ்சிருச்சுன்னா எடுத்து ஓரமா வச்சிருயா? வேலை முடிஞ்சிருச்சுண்ணே, இதோ எடுத்து வச்சிடறேன். யோ, சாப்பிட்டு எடுத்து வையா. பரவாயில்லண்ணே, எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரி. ஏய், உனக்கு அறிவு இருக்காடி? சாப்பாடை தள்ளி விட்ட. சாரி வெற்றி, நாங்க டிஃபன் பாக்ஸ் இருந்ததே கவனிக்கல. இந்த கேரியரை சீட் மேல வைக்க வந்தேன், தெரியாம தட்டி விட்டுட்டேன். சாரி. அதான் சாரி சொல்லிட்டல வெற்றி, அப்புறம் ஏன் முறைக்கிறா? என்ன சொன்னாலும் முறைக்கிறானே. ஒருவேளை டிஃபன் பாக்ஸ் கீழே விழுந்ததுக்கு ஓவரா ஃபீல் பண்றானோ? இவன் இவ்வளோ ஃபீல் பண்றானோ விஷயம் இல்லாம இருக்காது. இவன் கிட்ட கேட்டா எப்படியோ சொல்ல மாட்டான். நம்ம கேட்க வேண்டிய ஆள் கிட்ட கேட்கலாம். என்னென்ன என்ன சொன்னாலும் பையன் முறைச்ச மாதிரியே நிக்கிறான். என்ன விஷயம்? பின்ன என்னம்மா, வெற்றியோட சம்சாரம் இப்பதான் வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு போச்சு. அவன் ஆசையா சாப்பிடலான்னு போனா, அதை நீ வந்து தட்டி விட்ட. அதான் பையன் முறப்பா இருக்கான். ஓ, உன் வைஃப் கொண்டு வந்து கொடுத்ததா வெற்றி? அதான் இவ்ளோ ஃபீல் பண்றியா? அப்ப தள்ளி விட்டதுல தப்பே இல்ல. வல்லவாண்ண தங்கச்சி, எத்தனை நாளா இது நடக்குது? முதல்ல இன்னைக்கு தாம்மா நடந்துச்சு. அப்போ நான் சரியான நேரத்துல தான் வந்திருக்கேன் இல்ல வெற்றி? பேசாம போயிடு அஞ்சலி. பேசாம போறதா? வெற்றி, உனக்காக நானே ஸ்பெஷலா சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ என்னடான்னா என்ன கிளம்பி போக சொல்ற? போ, போய் கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். வல்லவாண்ணா, உங்களுக்கும் சேர்த்து தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்களும் கை கழுவிட்டு வாங்கண்ணே. சரிம்மா தங்கச்சி. வல்லவாண்ண, எனக்காக இந்த டிஃபன் பாக்ஸையும் போய் கழுவி எடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரிம்மா. போ வெற்றி, உனக்காக தானே நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். நீ ஏன் இப்படி பண்ற? ஏய், நீ ஏன் எனக்கு சமைச்சு கொண்டு வரணும்? நீ குடுக்கறதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. ஓடி. வெற்றி, போய் நல்ல புள்ளையா கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். முடியாதடி. வேணா வெற்றி, என்ன வெறுப்பேத்தாத. அப்படிதான் நீ வெறுப்பேத்துவேன். என்னடி பண்ணுவ? மரியாதையா கூப்பிடும் போதே வந்துரு வெற்றி, இல்ல ஊரை கூட்டி நியாயம் கேப்ப. என்ன வெற்றி, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? அண்ணே. ஏய், வேணா அஞ்சலி. அண்ணே, உங்களதான். ஏய், பைத்தியம் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. பேசாம இருக்க மாட்டேன். அப்ப சாப்பிடுறேன்னு சொல்லு. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையாமா? என்ன வெற்றி, எல்லாத்தையும் சொல்லி நியாயம் கேட்போமா?
சொல்லு வெற்றி, கேட்போமா? சரி, வந்து சாப்பிட்டு தொலைக்கிறேன். வெரி குட் பாய். சொல்லுமா, ஏதாவது பிரச்சனையா? இல்லைண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேண்ணே. சரிண்ணே, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. சரிம்மா, அப்பாவை கேட்டேன்னு சொல்லுமா. வரேன். என்ன வெற்றி, சாப்பிடலாமா? அதான் வந்து தொலைறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ நீ பிடிக்காம தான் நான் சமைச்சதை சாப்பிட போற இல்ல? ஆமா, இப்போ என்னடி அதுக்கு? பரவாயில்ல பரவாயில்ல, நீ பிடிக்கலனாலும் சாப்பிடுறதுக்கு ஒத்துக்கிட்டல, அதுவே எனக்கு போதும். சரி, போய் கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். ஏய், சாப்பிடு. வல்லவண்ண, நீங்க சொல்லுங்கண்ணே, எப்படிண்ணே இருக்கு? சூப்பரா இருக்குமா. எனக்கு சேர்த்து கறி கஞ்சி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. அட விடுங்கண்ணே, இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. ரொம்ப நல்லா இருக்குமா கறி கஞ்சி. பாத்தியா, அண்ணன் எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரு. ஆனா நீ என்னடான்னா இஞ்சி தின்ன ஏதோ மாதிரி முகத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. சாப்பிடுறா. மா அஞ்சலி, கோச்சுக்காம எனக்கு இன்னும் 2 கறி துண்டு போறியா? என்னண்ணே இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு இல்லாததா? நல்லா சாப்பிடுங்கண்ணே. ஏய் வல்லவா, அண்ணா. என்னடா சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஆமாண்ணே. சரி சரி, உட்காந்து சாப்பிடு. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்டா. சாப்பிட்டு முடிச்சிட்டு குமரேச வண்டியை போய் சர்வீஸுக்கு எடுத்துட்டு வந்துடுறா. சரிண்ணே. அண்ணா வாங்கண்ணே, சாப்பிடலாம். இல்லம்மா, வீட்டில் சம்சாரம் சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருப்பா. நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் வெற்றி, சாப்பிடுறா. மா அஞ்சலி, எனக்கு இன்னும் 2 கறி துண்டு போறியா? உனக்கு இல்லாததானே, நல்லா சாப்பிடுண்ணே. ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காம சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ருங்க. சரிங்க. முதல்ல அவங்க சமைச்சு கொண்டு வந்தாங்க, அதை இப்படி சாப்பிட முடியாம பண்ணிட்டாளே. இவ்வளவு நேரம் என் ஆளை காணமே. அதானே. என்ன இன்னும் உன காணோம்? வாட்ஸ்அப்ல வண்டி அதிகமா இருந்திருக்கான், வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன். சரியா, அவங்கிட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், அது இன்னும் நடந்துச்சா என்னன்னு தெரியலையே. நேத்து மலர் கோலம் போடும்போது வெற்றி நம்ம முன்னாடி தான் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த புள்ள திரும்பியும் பார்க்கல, கண்டுக்கவும் இல்லை. ம். ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லையோ? ஏழை கூறுகட்ட குக்கரு, உன் ஆம வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்க மாட்டேன். ஆமா வையா. வெற்றியும் மலரும் அடிக்கடி சந்திக்கணும்னு தான் இன்னைக்கு மத்தியானம் மலர்கிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும், பார்க்கலாம். இதை வந்துட்டான்ல. ஆ, என்ன அவன் அப்படியே மடக்கி பிடிக்கும். பிடிச்சிருவோம். இங்க போட்டு வா. வா நில்லு. என்ன ஓட்டம் ஓடுறான்? ஆ, என்ன 3 பேரும் வசூலுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? நாங்க வசூலுக்கு தான் நிக்கிறோம், ஆனா பண வசூலுக்கு இல்ல. உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை வசூல் பண்ணணும், அதுக்காக தான் நிக்கிறோம். விஷயமா?
என்ன விஷயம்? மலருக்கும் உனக்கும் நடுவுல காதல் அலை, அதான் வேவ் லென்த் இருக்கா இல்லையான்றத சோதனை பண்ணி பார்க்க சொன்னமே, அது என்னாச்சு? வாய் விட்டு கூப்பிடாம மனசுக்குள்ள மலரு மலருன்னு கூப்பிட்டியா? அந்த பிள்ளை திரும்பி பார்த்துச்சா? என்ன மாப்பிள்ள அமைதியா இருக்கீங்க? என்னாச்சியா? அது வந்து ஏய், எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லியா? நேத்து வரைக்கும் 2-3 தடவை அந்த மாதிரி மனசுக்குள்ள கூப்பிட்டு முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா அவங்க திரும்பி பார்க்கவே இல்லை. இன்னைக்கு 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 மத்தியானம் சாப்பாடு கொடுக்க வந்தாங்கல்ல, ஆமா, நான் தான் கொடுத்து விட்டேன். அப்போ நீங்க எங்க இங்க? உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காம சூடா இருக்கும் போதே சாப்பிட்ருங்க. சரிங்க. மலரு, மலரு, ஏய் மலர் புள்ள, அப்ப மலரு திரும்பி பார்த்துருச்சு, அப்படித்தானே? ஆமாங்கய்யா. ஆயா, ஏய், சூப்பர்யா, கை கொடு தம்பி. 2 பேரும் தலையை முட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அங்கதான் எனக்கு தெரிஞ்சிச்சு உங்க வேவ்ல இருந்து டவரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வேவ்லென்த் மேட்ரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எப்படி சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாது? நடந்தது ஒரு விபத்தா கூட இருக்கலாம். அவங்க யதார்த்தமா கூட திரும்பி பார்த்திருக்கலாம்ல, யாருக்கு தெரியும்? ஓஹோ, அப்ப பார்த்தது நீ சொன்ன மாதிரி விபத்தாவே இருக்கட்டும். இப்பதான் மலர் அங்க நிக்குது இல்ல, இப்ப மனசுக்குள்ள மலருன்னு நினை, அந்த புள்ள திரும்பி பார்க்கதான்னு பார்க்கலாம். அதானே, இப்ப என்னண்ணா அண்ணே, அட நினைச்சுதான் பாருங்க மாப்பிள்ள, வேவ்லென்த் இருக்கா இல்லையான்றத இப்பவே தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பா நினைக்கணுமா? ஆமா, இப்பவே நினைச்சே ஆகணும். இழுத்துட்டு போடா. சரி, நினைக்கிறேன். 1 2 3 மலரு, 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 மலரு. மறுபடியும் கூப்பிட்டு பாரியா? மலரு, மலரு, மலரு. மைண்ட் வயசா இருந்தாலும் கொஞ்சம் சத்தமா தான் கூப்பிடுறேன். மலர் புள்ள, ஏய் மலர் புள்ள. போதுமா போதுமா போதுமா? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? நான் தான் சொன்னேன்ல. ஏங்க
கூப்பிட்டீங்களா கூப்பிட்டீங்களான்னு கேட்டேன். என்னங்க? இல்லைங்க, நான் கூப்பிடல. ஓ, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். நான் வரேன். இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? யோ, இப்ப என்னையா சொல்ற? அலைவரிசை இருக்குன்னு ஒத்துக்கிறியா இல்லையா? சரி, ஒத்துக்கிறேன். போதுமா? அப்படி போடு. அப்ப முதல் டெஸ்ட் மாபெரும் வெற்றி. மாப்பிள, இன்னும் இதே மாதிரி 4 டெஸ்ட் இருக்கு. அடுத்தது என்ன டெஸ்ட்? யாருக்கு தெரியும்? இப்பதான் தமிழ் சினிமா டிவிடியே ஒண்ணா பாத்துக்கிருக்கோம். என்ன டெஸ்ட்னு முடிவு பண்ணி நாளைக்கு சொல்றோம். இப்போதைக்கு நீ உள்ள போயிட்டு வேவ் லென்த்தை கண்டினியூ பண்ணு. எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஹேய், சாதா அலைவரிசைய காதல் அலைவரிசையா மாத்தாம விட மாட்டோம் மாப்பிள. பார்த்துக்கிட்டே இருங்க. என்னமோ பண்ணுங்க. பார்க்க தானே போறீங்க. ஏய், பேராண்டிகளா, ஐயா, ஒரு டான்ஸ போட்டுருவோமா? போட்டுருவோம். ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம். இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள. அடியே காத்தா, இனிமே எல்லாம் அப்படித்தான். சாப்பிட்டீங்களா? ஆ, இப்பதாங்க குளிச்சுட்டு சாப்பிட்டு வரேன். நீங்க? ஆ, சாப்பிட்டேங்க. டிஃபன் பாக்ஸ் எங்கங்க? என்னங்க? இல்ல, மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன்ல, அந்த டிஃபன் பாக்ஸ் எங்கன்னு கேட்டேன். ஐயோ, சாரிங்க, மறந்தே போயிட்டேன். இதுக்கு முன்னாடி டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போனதே இல்லைல்ல, அதான் சுத்தமா ஞாபகமே வரல. பரவாயில்லைங்க, நாளைக்கு மறந்துடாம எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க, ஞாபகம் வச்சு கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். சமையலை பத்தி ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரே. என்னங்க, தூங்க போறீங்களா? இல்லைங்க, சும்மா உட்காந்து மொபைல் பார்க்கலான்னு இருக்கேன். எப்ப தூக்கம் வருதோ அப்ப தூங்க வேண்டியதான். ம். அவரா எதுவும் சொல்ல மாட்டாரு போல இருக்கே. பேசாம நாமளே கேட்டு பாத்துற வேண்டிதான். ஆஹா, இல்ல, வேண்டாம். நல்லா இருந்திருந்தா அவரே சொல்லிருப்பாரே. கேட்டா என்ன தப்பு? ஐயாவே நான் சமைச்சதை அவ்வளவு புகழ்ந்தாரே. சரி, கேட்டு பாப்போம். என்னங்க? என்னங்க? சாப்பிட்டீங்களா? அததான் வந்ததும் கேட்டீங்களே, நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னேனே, மறந்துட்டீங்களா? இல்லங்க, நான் இப்ப சாப்பிட்டதை கேட்கல. மத்தியானம் சமைச்சு கொண்டு வந்தேன்ல, அத சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நமக்காக சமைச்சு வெயில் அவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை சாப்பிடலன்னு சொல்லி
அவங்கள எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுத்தணும்? என்னங்க? ஆ ஆ சாப்பிட்டேங்க, சாப்பிட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. நீங்க கொண்டு வந்ததை சாப்பிட்டிருந்தா இந்நேரம் நானே உங்ககிட்ட சொல்லியிருப்பேனே. நான் தான் அதுல இருந்து ஒரு பருக்கு கூட சாப்பிடலையே. என்னோட சமையல் எப்படி இருந்தது? எப்படி இருந்ததுன்னு கேட்டா நான் என்னத்த சொல்றது? ஆ, வேற லெவலுங்க. சும்மா பிரிச்சுட்டீங்க. தேங்க்ஸுங்க. நிஜமாவே அவ்வளோ நல்லா இருந்ததா? ஆமாங்க, நிஜமா தான் சொல்றேன். மெக்கானிக் ஷெட்ல கருப்பண்ண வல்லவண்ண எல்லாரும் சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நான் தான் ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன். அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் அண்ணன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா சொல்லிடுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது? எதுலங்க? நான் சமைச்சு கொடுத்ததுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கேட்டேன். ஆஹா, தேவையில்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ? சொன்னா எதுவும் பிரச்சனை வந்துருமோ? வேணாம், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே.